உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, இத பாருங்க. என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க, சொல்லுங்க. ஓம் நம சிவாய. ஹஸ்பண்ட் சார், இவங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. பெருமாளே, நம்ம குழந்தை ஏதாவது பண்றதுக்குள்ள சொல்லுங்க. நம்ம குழந்தையை காப்பாத்தணும். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க ஹஸ்பண்ட் சார். சொல்றது கேளு. ஃபோன் பண்ணுங்க ஹஸ்பண்ட் சார். ஐயோ ப்ளீஸ் மாரி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல மாரி. ஹஸ்பண்ட் சார், புரிஞ்சுக்கோங்க. லேட் பண்ண குழந்தைக்கு தான் ஆபத்து. நீங்க முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணுங்க ஹஸ்பண்ட் சார். இல்ல ஹஸ்பண்ட் சார், ஸ்ரீஜா புடவை நெருப்பு பிடிச்சு எரிஞ்சது, உங்க கார் ஆக்சிடென்ட் ஆனது, இப்ப குழந்தை காணாம போனதுன்னு எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம். நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. போலீஸ் வந்தா உண்மை வெளியே வரும், குழந்தையும் திரும்ப வரும். நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க ஹஸ்பண்ட் சார், புரிஞ்சுக்கோங்க. ஐயோ யோசிக்காதீங்க ஹஸ்பண்ட் சார், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ சொன்னா கேளு மாரி, வேண்டாம் மாரி. மேடம், என் குழந்தை கொடுங்க. பாப்பா வந்துருச்சு. பாப்பா அம்மா, நீங்க யாரு? குழந்தை எப்படி உங்ககிட்ட வந்தது? சார், நான் தெருவில் நடந்து வந்துட்டு இருந்தேன் சார். அப்போ குழந்தை எழுந்து தடுமாறி நடந்துட்டு இருந்துச்சு. குழந்தைய தூக்கிட்டு யாரோட குழந்தைன்னு விசாரிக்கும் போது தான் இந்த வீட்டு குழந்தைன்னு சொன்னாங்க. அதான் குழந்தைய இங்கே தூக்கிட்டு வந்தேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இருக்கட்டும் சார், குழந்தைய பத்திரமா வளர்க்க பாருங்க சார். எங்கேயும் போக விடாம ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சரிங்க சார். அப்ப நான் வரேன் சார். சரிங்க. ம். மாரி, பாத்தியா, குழந்தை வெளியே போயிருக்கு. இது தெரியாம நீ அவங்க மேல சந்தேகப்பட்டு என்னென்னமோ பேசிட்ட. நான் இப்பவும் சொல்றேன் ஹஸ்பண்ட் சார், நடந்த எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம். அது எனக்கு நல்லா தெரியும். மாரி, நீ திரும்ப திரும்ப தப்பாவே பேசிட்டு இருக்க. வரமாட்டேன்னு சொன்னவங்கள நான் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ இப்படி பேசி அவங்க மனசை நோகடிக்கலாமா? மாரி, மாரி நில்லு. டவுட்டா தான் இருக்குது, ஆனா இத பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது. மாரி, குழந்தை காணாம போனதுல நீ எப்படி துடிச்சு போயிருப்பன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீ இன்னும் தாரமா ஞாபகத்திலேயே இருக்க. அதனாலதான் அவங்கள மாதிரியே இருக்க மாயா அம்மா கிட்ட உன் கோவத்தை காட்டுற. அவங்க தாரமா இல்ல, மாயா அம்மா. தாரமா இறந்துட்டாங்க மாரி. புரிஞ்சுக்கோ மாரி, ப்ளீஸ். இல்ல ஹஸ்பண்ட் சார், தாரா அத்தை இன்னும் சாகல. நீங்க காசில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கிறது மாயா இல்ல, செத்து போனதா நம்பிட்டு இருக்கிற தாரா. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வேற தப்பா நினைச்சிருப்பாங்க. சரி இரு, நான் வரேன். அம்மா, அது வந்து வேண்டாம் மகனே. என்னால உங்க குடும்பத்துல ஒரு குழப்பமும் வர வேண்டாம். நான் காசிக்கே திரும்ப போயிடுறேன். அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா. மாறி இப்படி பேசுறதுனாலயும்
இப்படி நடந்துக்கிறதாலையும் உங்க மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. தாராமா ஞாபகத்துலதான் மாறி உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டா. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். புரியுதுப்பா. என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லப்பா. அதனாலதான் சொன்ன மகனே. நான் திரும்ப காசிக்கே போயிடுறேன் மகனே. அதெல்லாம் வேண்டாமா. எனக்காக நீங்க நடந்த எல்லாத்தையும் மறந்துடுங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க முதல்ல ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. பாவம்தான். மா யோசிக்காதீங்கம்மா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க எனக்காக இங்க இருக்கணும். நீங்க ரூமுக்கு போங்கம்மா. மா ப்ளீஸ் போங்கம்மா. ஓம் நம சிவாய. சரி நீங்களா போங்க. மாதாஜியை பார்த்தா பாவமா இருக்குது. மகளே மாறி, உனக்கும் உங்க அத்தை தாராவுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த தாராவால நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நீ நடந்துக்கிறதுல இருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உருவத்துல நான் உங்க அத்தை தாரா மாதிரி இருக்கலாம். ஆனா நான் உன் அத்தை தாரா இல்ல. என் பேரு மாயா. நீ என்ன உன் அத்தை தாரான்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. தயவு செஞ்சு உன் எண்ணத்தை மாத்திக்கோ மகளே. நான் மாயா, காசியில இருந்து வந்திருக்கேம்மா. நீங்க காசில இருந்து வந்திருக்கிற மாயாவா இல்ல தாரா அத்தையாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. ஸ்ரீஜா புடவையில நெருப்பு பிடிச்சது, ஹஸ்பண்ட் சார் கார் ஆக்சிடென்ட் ஆனது, குழந்தை தேவி காணாம போய் திரும்ப வந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.